ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வீட்டு நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 9 நாளும் விசேஷம் தான். எங்க ஊர்லலாம் அதாவது எங்க ஊருக்கிட்ட தான் குலசை இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம், திருச்செந்தூர் கிட்ட. அங்க நவராத்திரி 9 நாளும் ரொம்ப விசேஷமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் பண்டிகை மாதிரி தான் இருக்கும். இந்த நவராத்திரி நாள்ல நம்மளோட குலதெய்வத்தை கும்பிடுறதுனால, சாமியை வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது, எதுக்கு நம்ம குலதெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கறது தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 9 நாளுமே எனக்கு வீடியோ வந்து எல்லாமே நவராத்திரி கதைகள் பத்தி தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸா என்னோட சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப பக்கத்துல இருக்க ஐகான் பில்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவராத்திரி. நவராத்திரிங்கிறது நம்ம பாரம்பரியத்துக்கும், ஆன்மீகத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. இந்த 9 நாளும் நம்ம தேவிகளை வணங்குற மூலமா நம்ம சக்திகளை பெறலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவிகளுக்கு தான் பிரதிபலிக்கப்படுது. நவராத்திரி தொடங்கும் போது குலதெய்வத்தை வணங்குறது ரொம்பவே முக்கியம். குலதெய்வங்கிறது குடும்பத்தின் பாதுகாப்புக்காகவும், நல்வாழ்வுக்காகவும் நாம வ நம்மளோட வழி வழியா வணங்கிட்டு வர தெய்வமாகும். நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நம்மளோட குடும்பத்துல அனைத்து குலதெய்வங்களும் அவங்களோட ஆசியை நமக்கு வழங்குறாங்க. குலதெய்வத்தோட வரலாறு பார்க்கலாம். குலதெய்வம்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பாரம்பரியத்துக்கும் தனித்தனியா இருக்கும். பல காலமா ஒவ்வொரு குடும்பத்திலும் தொடர்ந்து அந்த தெய்வத்தை பூஜிச்சுட்டு வருவாங்க. இந்த தெய்வம் மிகவும் சக்தி வாய்ந்ததா சொல்லப்படும். நம்ம எந்த சாமியை கும்பிடுறதுக்கு, அதாவது எந்த கடவுளை கும்பிடுறதுக்கு முன்னாடியுமே வணங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட குலதெய்வத்தை வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க. ஏன்னா இது நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம். நம்மளோட குலதெய்வத்தோட வரலாறு ரொம்ப முக்கியம். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பல குடும்பங்கள்ல அவங்களோட குலதெய்வத்தை பெருமைப்படுத்தும் கதைகள் மற்றும் வரலாறுல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணமா துர்க்கை அம்மன், மாரியம்மன், கருப்பசாமி போன்ற பல தெய்வங்களோட தெய்வங்கள் வந்து சில குடும்பங்களுக்கு குலதெய்வமா இருப்பாங்க. குலதெய்வம் வந்து நம்ம நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா, அந்த குலதெய்வம் அதோட கிருபை வந்து ஆசி வந்து நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாவே இருக்கும். அதுக்கு நம்ம குலதெய்வத்தை அடிக்கடி வணங்கணும். இப்போ வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம். நவராத்திரிக்கும் போது நம்ம குலதெய்வத்தை வணங்குவது ரொம்பவே நல்லது. நம்ம அந்த டைம்ல நம்ம வணங்கும் போது நம்ம குடும்பத்துல நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்ம குலதெய்வத்துக்கு சிறப்பு பூஜை செய்யலாம். என்னென்ன பொருட்கள்னா பழங்கள், நெய் கொண்டு நெய் தீபம் ஏத்தலாம். வேப்பிலை, துளசி மாலை இதெல்லாம் நம்ம தெய்வத்துக்கு போட்டு நம்ம குலதெய்வத்தை வணங்கலாம். இந்த டைம்ல நம்ம பூஜை முடிஞ்ச பிறகு பெரியவங்களுக்கு சாப்பாடு போடலாம், அல்லது சின்ன சின்ன பரிசுகள் கொடுக்கறது மூலமாகவும் நம்மளோட குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும். நாம குலதெய்வத்தை வணங்கிட்டு வர்றதுனால நமக்கு மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும். இது நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம். சோ நமக்கு பாசம், ஆதரவு எல்லாமே கிடைக்கும். குடும்பத்துல இருக்க எல்லோருமே கண்டிப்பா குலதெய்வத்தை வணங்கணும். அப்பதான் எல்லாருக்குமே அதோட ஆசி கிடைக்கும். நவராத்திரி முழுவதுமே நம்ம குலதெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு நிறைய தீமைகள் வந்து நம்மளை விட்டு போகும். நன்மைகள் நமக்கு நிறைய ஏற்படும். சிக்கல்கள் எது வந்தாலும், கெடுதல்கள் எது வந்தாலும் அந்த குலதெய்வம் நம்மள அதுல இருந்து காப்பாத்தும். நாம எல்லாருமே நம்மளோட குழந்தைகளுக்கு நம்மளோட குலதெய்வத்தை பத்தி கதைகளை சொல்லலாம். அது மூலமா குழந்தைகளும் சொல்லி தருவாங்க. அவங்களுக்கும் குலதெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிற பக்தி வரும். ஸோ அந்த குலதெய்வம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நவராத்திரி டைம்ல நம்ம குலதெய்வத்தை வணங்குவது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த நவராத்திரி டைம்ல டெய்லி எல்லாரும் குலதெய்வத்தை வணங்கி அவங்களோட குலதெய்வத்தோட ஆசையை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த 9 நாளுமே நான் நவராத்திரி பத்தி கதைகளை தான் போட போறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து